பைரவி ஊருக்கு வந்ததும் அன்னபூர்ணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி வந்துட்டு, "சிந்து இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. மகா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, இங்க வேற மகா வந்து கால்ல விழுந்தா தான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வேற அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிறகு "அப்பனா சிந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாளா அத்த?" அப்படி சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. "ஆமா, சிந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா. அதுக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ள விட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே பைரவிக்கு செம கோவம் ஆயிடுச்சு. "நான் பண்ண தப்புக்காக எதுக்கு சிந்து வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இப்பவே அன்னபூர்ணி அத்தைட்ட நம்ம உண்மைய சொல்லிடலாம். இதெல்லாம் ஏன் சிந்து என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா? மறுபடியும் நான் கோவப்படுவேன்னு சொல்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வேகமா அன்னபூர்ணி கிட்ட, "அத்தை அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தது நான் தான் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "என்ன பைரவி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? நீ தான் கம்ப்ளைண்ட் குடுத்தன்னு சொல்லிட்டு மகாவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் அவ பிரச்சனை தான் பண்ணுவா அன்னபூர்ணி. நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. பாவம் சிந்து. என்ன சிந்து தான் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தான்னு தெரிஞ்சு நாங்க எவ்வளோ தூரம் சிந்துவ திட்டிட்டோம் தெரியுமா? எல்லாருமே சிந்துவ வெறுப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரவி வந்துட்டு, "அத்தை என் கண்ணு முன்னாடியேவும் சிந்துவ அடிக்கிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவங்க சிந்துவ ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அத்தை. நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்காங்க. சிந்து ஐஸ்வர்யாவ ஏதோ அடிச்சிருக்கா. அவ கிளாஸ உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்காக மகா அத்தை வந்து சிந்துவ அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி அத சும்மா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அன்னபூர்ணி, "அதுக்கெல்லாம் போயிட்டு நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாமா? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே! நான் மகாவ கண்டிச்சிருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்றாங்க. உடனேவும், "இல்ல அத்தை இப்பவே நான் மகாத்திட்ட போய் பேசணும். அவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது. சிந்து எப்படி செய்யாத தப்புக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு கோவம் வருது. அந்த இடத்துல சிந்துவும் வராங்க. "பைரவி இனி எதுக்கு இப்ப நீ பண்ணதன்னு ஒத்துக்கிட்ட? எதுக்கு அன்னபூர்ணி பெரியம்மாட்ட சொன்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "பிறகு என்ன? நீ எதுக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவமா பேசுறாங்க. உடனேவும் அன்னபூர்ணி வந்துட்டு, "வேண்டாம் அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுக்கலாம். நீ தான் கம்ப்ளைண்ட் குடுத்தன்னு தெரிஞ்சா மகா இன்னும் கோவமா இருப்பா. வேண்டாம் பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "அத்தை சிந்துவ தானே எல்லாரும் தப்பா நெனச்சுட்டு இருக்காங்க. சிந்து எந்த தப்பும் பண்ணலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவாவும் வர்றாங்க. "பைரவி இங்க பாருங்க, உங்க அம்மா சிந்துவ கொடுமைப்படுத்துறத தாங்காம நான் தான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தேன். ஏதாவது கோவம்னா என்ன திட்டி தீர்த்துக்கோங்க. அத விட்டுட்டு சிந்து மேல கோவத்த காட்டுற வேலைலாம் வச்சுக்கிட கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்து இருந்துகிட்டு, "எதுக்காக டாக்டர் கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க பைரவி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்னும் "இல்ல இவரும் தானே உன்ன தப்பா நினைச்சு உங்க மேல கோவப்பட்டுருப்பாரு. அவங்க அம்மா பண்ண தப்பெல்லாம் இவருக்கு பெருசா தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிவாவுக்கு ஆச்சரியம். என்னது பைரவி தான் கம்ப்ளைண்ட் குடுத்ததா? சிந்து கம்ப்ளைண்ட் குடுத்தான்னு சிந்துவ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிவா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.